தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழையினால் 250க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். விரிவான விவரம் என்ன? தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக உத்தமபாளையம் தென்னஞ்சாலையில் அமைந்துள்ள வாழைத்தோப்பில் வாழை மரங்கள் வரிசையாக சாய்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் வாழை மரங்கள் சாய்ந்து பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக வாழை விவசாயம் செய்த விவசாயி தெரிவிக்கிறார். தொடர்ந்து இது குறித்து நேரடியாக நாம் கலாய்வில் ஈடுபட்ட பொழுது அந்த பகுதிக்கு சென்ற பொழுது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்துள்ளது. தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்துள்ளதால் 60,000 ரூபாய் வரை பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இந்த விவசாயி தெரிவிக்கிறார். தொடர்ந்து நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழையினால் தாறுகள் வெட்டப்பட்டுள்ள சூழலில் இருந்த வாழை மரங்கள் தொடர்ச்சியாக சாய்ந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயி கூறுகையில், அரசு வாழை மரம் சேதாரத்தை கணக்கிட்டு அவர் தகுந்த ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.